அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக நடந்து வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும், ஜோதிடர்களையும் வருக வருக என வரவேற்பதுடன் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா நமது கூட்டத்தின் ஆலோசகர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். குருவே போற்றி, குருவே சரணம். ஐந்து கரத்தானே ஆணை முகத்தானே இந்தில் இளம்பெறை போலும் நந்தி முகத்தானே ஞான குழந்தினை புந்திலவி தடி போற்றுகின்றேனே. ஓம் சுக்லாம் வரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியோத் சர்வ விக்னோப சாந்தியே சர்வ மங்கள மாங்கல்யே சிவ சர்வ சாதிக்கே சரணிய திரியாம்பி கௌரி நாராயணி நமஸ்துரே. தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வணக்கம். 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 நன்றி ஐயா. அடுத்ததாக வரவேற்புரை. 27ஆம் நாளான இன்று ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் ஐயா அவர்களை, வெங்கட சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வருக வருக என முதலில் வரவேற்றுக் கொள்கிறேன். அதாவது இந்த ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குருமார்கள் தங்களுடைய அனுபவங்களையும் தங்களுடைய கருத்துக்களையும் தாங்கள் கண்டுபிடித்த இந்த சூட்சுமங்களையும் வந்து இங்கே வந்து பதிவிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து வகைது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ரோ ஆர் வெங்கட சுப்பிரமணிய ஐயா அவர்கள் வந்து இன்று நம்மிடையே வந்து அவருடைய கருத்தை பரிமாற வந்துள்ளார். இவரை பற்றி ஒரு சிறு குறிப்பை வந்து முதலில் உங்களுக்கு பகிர்ந்து விட்டு ஐயா அவரை பேசுமாறு அழைக்கிறேன். அதாவது இவருடைய தாயார் பெயர் ஆர் பெரியநாயகம் அம்மாள் ஆவார்கள். தந்தையார் எஸ் ரங்கநாதன் ஐயா அவர்கள் ஆவார்கள். ஐயா அவரை பார்த்தோம் அப்படின்னா 1-2 குருமலை கிடையாது. ஜோதிடத்துல என்னென்ன கலைகள் இருக்குதோ, என்னென்ன பிரிவுகள் இருக்குதோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட குருமார்களிலிருந்து பயின்று வந்துள்ளார். அந்த வகையில் அவர் பயின்று வந்த பயிற்றுவிக்க குருமார்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா திரு வி துரைராஜ் ஐயா தாராபுரம் அவர்களும், சித்தார்த்தன் ஐயா சென்னையை சேர்ந்த சித்தார்த்தன் ஐயா அவர்களிடமும், மற்றும் சென்னையை சேர்ந்த வெங்கட்ராமன்ஜி திரு PSB ஐயா அவர்களும், செந்தில்நாதன் சார் ஐயா அவர்களும், மேலும் பார்த்தீங்க அப்படின்னா கிணத்துக்கடவு என்ற ஊரில் இருக்கக்கூடிய திரு ஜெகதீஷ் சார் ஐயா அவர்களிடமும், தங்கப்பாண்டியன் ஐயா மற்றும் திரு TR கோபுசார் ஐயா அவர்களிடமும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்புலாம் கூட இவர் வந்து பயிற்சி எடுத்துள்ளார். மேலும் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம பயின்றாலும் நமக்குன்னு ஒரு ஆலோசகர் அப்படின்னு இருக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு திண்டுக்கல் ஹரிஹர சர்மா தன்னுடைய ஆலோசனைகளை அவர்களுடன் கேட்டு பரிமாற்றி கொண்டு வந்திருக்கிறார். மேலும் அது மட்டும் அல்லாது கரூர் ஸ்ரீமதி மணிமேகலை மேடம் அவர்களிடமும், பெருந்துறை சரவண ஐயா அவர்களிடமும், பரமத்தி வேலூர் சந்திரன் ஐயா அவர்களிடமும், சேவர்கொடி வேலவன் ஈரோடு ஐயா அவர்களிடமும், பரணி பாரதி சார், இது போல பலதரப்பட்ட குருமார்களிடமிருந்து தங்களுடைய ஜோதிட கலையை வந்து இவர் பயின்றுள்ளார். ஸோ அத்தகைய ஜோதிட ஞானம் மிக்கவர் அப்படிங்கிறது சொல்லலாம். இவர் வந்து இந்த ஜோதிட துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 30 வருடமாக இவர் வந்து இந்த துறையில் வந்து பயிற்றுவித்து மக்களுக்கு தன்னுடைய சேவையை புரிந்து வருகிறார். அந்த வகையில் இன்று ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் நாமே தெரிந்து கொள்ள வேண்டிய சூட்சமங்கள் என்ன, அதாவது ஜோதிடம் பார்த்தோம்னா கற்ற கலைகளை பயன்படுத்துவதோடு அதை விட அது தன்னுடைய அனுபவத்துல தாங்கள் கற்ற அந்த சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்மள வந்து விரிவாக நம்ம வந்திருக்கார். ஸோ அத்தகைய தன்மை வாய்ந்த அந்த கருத்துக்களை கூறக்கூடிய ஐயா அஸ்ட்ரோ ஆர் வெங்கட சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வருக வருக என தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக வரவேற்கிறேன். ஐயா நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் ஜோடம் சொல்லிக் கொடுத்த குருநார்களுக்கு, என ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கு எனக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, எனக்கு ஜோடம் பயிற்றுவித்த, அதாவது என்னிடம் ஒரு பைசா கூட வாங்காமல் ஜோதிடம் பயிற்றுவித்த எனக்கு குருநாதர் VP துரைராஜ் அவர்களுக்கும், மேற்கொண்டு நான் இந்த குடுவிடை சொன்னபடி திருமதி மஞ்சுளா அவர்கள் சொன்ன குருநாதர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அவர்களுடைய பொற்பாதம் தொட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் இங்கு சொல்லுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது
பராசுரர், நாடி, இது ரெண்டும் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது, வேற எதையும் யூஸ் பண்ணுறது கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஜோடத்தில் நாமே தெரிந்து கொள்ள வேண்டிய சூட்சமங்கள் என்றால், இப்பொழுது ஒருவர் திருமண பொருத்தம் பார்க்க வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் வாக்கிய பஞ்சாங்கப்படி கணித்து வந்திருக்கிறார்கள். ஆண் வீட்டாரோ பெண் வீட்டாரோ வைத்துக் கொள்ளலாம். அதேபோல் பெண் வீட்டாரோ ஆண் வீட்டாரோ திருக்கணிதப்படி கணித்து வைத்துக்கார் என்று சொன்னால், நாம் முதலில் அவர்களிடமே சொல்ல வேண்டும். அதாவதுங்க, நீங்க உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த மாதிரி வாக்கியப்படி திருக்கணிதப்படி வச்சிருக்காங்க, அதனால நீங்களே இதை திருக்கணிதப்படியோ அல்லது வாக்கியப்படியோ போட்டு கொண்டு வந்துட்டு நாம சொல்லணும். ஏன்னு கேட்டா, நாம வந்து நம்மகிட்ட திருக்கணித சாப்பிட்டு இருந்தாலும் நாம போட்டு கொடுத்தா கடைசியில நீங்க தான் போட்டு கொடுத்தது அப்படின்றாங்க. அவங்களே கொண்டு வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல திருமண பொருத்தத்தில் எப்படியோ சேர்த்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு, ஒரு பெண்ணிற்கு சதய நட்சத்திரம், அந்த மாப்பிள்ளைக்கு கார்த்திகை நட்சத்திரம், இருவரையும் சேர்த்து விட்டார்கள். சதயத்துக்கு கார்த்திகை வயத வைநாசியமா வரும். பல பிரச்சனைகள் அவங்க வீட்டில், அதாவது கொஞ்ச நஞ்ச பிரச்சனை இல்லை, பல பிரச்சனைகள். அந்த பல பிரச்சனைகளாகி ஒரு குழந்தையும் பெற்று, பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு 7 வயசு ஆச்சு. 2 பேரும் டிரைவர்ஸ் பண்றதாக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னது, அதாவது அந்த பொண்ணோட அப்பா தான் வந்தார், இந்த மாதிரி ரொம்ப சிரமமா இருக்குங்க, பல பிரச்சனைகள் ஓடுது, நான் டிரைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஜாதகம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா, ஜாதகம் பார்த்து சொல்றப்ப இவரை காட்டிலும் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஹைல எல்லாமே இருக்கு. அதனால நான் சொன்னது ஒண்ணுதான், சார் இந்த நட்சத்திரம் சேராது, சேர்த்தாம சேர்த்து விட்டாங்க, கிரக கட்டங்களும் சரியில்லை, ஆகையால் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். ஏன்னா அவருக்கு ரிஷபராசி, இந்த பொண்ணுக்கு வந்து கும்பராசி. அப்பொழுது ரிஷபராசிக்கு 10ஆம் இடம் மாமியார் வீடு. அப்ப இது ரிஷபராசிக்கு 10ஆம் இடம் மாமியார் வீடு என்கின்ற பொழுது நீங்க ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இனிமே எங்க போனாலும் வந்தாலும் உங்க மாமியார்கிட்ட போயிட்டு வர்றாங்க, அந்த மாதிரி வர்றாங்க, எனக்கு வேலையில இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க, பிரச்சனை முடிஞ்சுன்னு சொன்னேன். அவர் அதே மாதிரி செஞ்சார். அப்ப மாமியாரு, அந்த மாமியார்கிட்ட அவர் நல்ல முறையில் நடந்தனால மாமியாரம்மா மகளை சத்தம் போட்டது, இவ்வளவு அருமையா மாப்பிள்ளை இருக்காரு, உன் பேச்சு கேட்டு நான் மாப்பிள்ளை சந்தேகப்பட்டல அப்படின்னு. இதுதான் ஒரு சூட்சமம், நாம சொல்ல வேண்டிய சூட்சமம். அந்த நேரத்தில் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும், பிரிச்சு வைக்க கூடாது என்பதை போல திருமண பொருத்தம் வாங்க. லக்னத்தில் சனி இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்க திருமணத்தை தாமதம் என்று சொல்வார்கள். அதேபோல் லக்னத்தை 9ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் திருமணம் தாமதம் என்று சொல்வார்கள். அப்பொழுது அவர்களிடம் இதையெல்லாம் நான் அனுபவித்து என்னுடைய குடும்பத்தில் யூஸ் பண்ணி உங்களிடம் சொல்லுவது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சித்தப்பா பையனுக்கு கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து 29 வயசு மட்டும் கல்யாணம் ஆகலை, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாப்புல. அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், அப்பா உனக்கு லக்னத்தில் சனி இருக்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது, நீ இந்த மாதிரி இடத்துல பொண்ணு எடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவன் கேட்கவே இல்லை. கிட்டத்தட்ட 37 வயசு மட்டும் அவனுக்கு கல்யாணமே ஆகலை. அப்புறம் திருப்பி என்கிட்ட வந்தான், இந்த மாதிரி ஆக மாட்டேங்கன்னு. சரி இந்த மாதிரி இடத்துல பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னே, அதே மாதிரி ஒரு, அதாவது அந்த பெண்ணு வீட்டில் பெண்ணோட பிரதர் உடல் ஊனமுற்றவா இருந்தார். உடல் ஊனமுற்றவா இருக்கிறப்ப அந்த கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏன்னா அவனுடைய தோஷத்தை வந்து நாம ஒரு சந்தோஷமா மாத்திட்டோம். அதாவது கிரகங்களுடைய தோஷத்தை நாம சந்தோஷமா மாத்திட்டோம். ஆக நல்லா இருக்கு. அதே போல அவனுடைய தம்பிக்கு அதே மாதிரி தான். அவனுடைய தம்பி வீட்டில், அந்த தம்பி அவன் கல்யாணம் பண்ண வீட்டில் அந்த பொண்ணோட சித்தப்பா அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஜாதக பொருத்தமே நான் பார்க்கல. என்னுடைய தம்பிக்கு அனுச நட்சத்திரம், அந்த பொண்ணுக்கு ரேவதி நட்சத்திரம். இதே லக்னத்துல சனி இருந்து இந்த மாதிரி இருந்ததுனால, ஆனா இருப்பினும் இதுல பொண்ணு வீட்டுக்காரங்க கொஞ்சம் டிலே பண்ணாங்க. இந்த மாதிரி சொல்லாதீங்க, உங்க பொண்ணுக்கு வந்து என்னுடைய தம்பி தான் மாப்பிள்ளைன்னு அடிச்சோன்னா அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்சது. இதுதான் ஒரு சூட்சம்ங்கிறது, வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் எதுவுமே கண்டுபிடிக்கல. பெரியவங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ அதைத்தான் வந்து நான் சொல்றேனே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அதே போல நாம நாம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம ஜோட முறையில நாம எல்லாத்தையும் அணுகணும். ஜோட முறையில எல்லாத்தையும் அணுகணும் அப்படின்னா, இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கே போறோம். அந்த கோயில் கும்பாபிஷேகம் நாம போறப்ப நாம கரெக்டா அந்த வச்சிருப்பாங்களா, இத்தனாம் தேதி இன்ன தேதியில
இந்த மணியில இந்த திதியில இந்த அப்ப வந்து அதை பார்க்க போறப்ப நாம அதை அப்படியே மனசுல உள்வாங்கி வருகின்ற கிளைண்ட்ஸுக்கு வந்து இந்த திதியில அவர் பிறந்திருக்கா அப்படின்னா, ஓ இந்த திதியில பிறந்திருந்தா, இப்ப உதாரணமா சஷ்டி திதியில பிறந்தா மேசம் சிம்மமும் சூனி ராசி ஆகுது. நவமி திதியில பிறந்தா சிம்மமும் விருச்சிகமும் சூனி ராசி ஆகுது. சப்தமி திதியில பிறந்தா தனுசும் கடகமும் சூனி ராசி ஆகுது. அப்ப இந்த மாதிரி தோஷத்துக்கு வந்து இந்த திதியில இந்த இது பிறந்திருக்கு, இந்த நட்சத்திரத்துல இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, இங்க போனா நல்ல முறையில் ஆகணும்னு நாம சொல்லணும். ஏன்னா நம்ம கிட்ட வர்றவங்களை காசு இருக்கிறவங்களும் வருவாங்க, காசு இல்லாதவங்களும் வருவாங்க. ஆக அதனுடைய சூழலை அனுசரித்து நாம பலன் சொல்ல வேண்டும். இதுதான் சூட்சமம், வேறு சூட்சம் இல்லை. இரண்டாவதாக சில புராண வரலாறுகள் நமக்கு தெரிய வேண்டும். சில புராண வரலாறுகள் தெரிய வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு 2 மாசத்துக்கு முன்னால என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் பேப்பர்ல இந்த நியூஸ் வந்திருக்கு பாரு அப்படின்னாரு. அதை பார்க்க போறப்ப அதாவது ஹலோ 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 பேசலாம் சார். மியூட் பண்ணியாச்சு, நீங்க பேசலாம். ஓகே ஓகே ரைட் மேடம். நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க. மியூட் போட்டாங்க. ஆஞ்சநேயர் நீங்க பேசுங்க. உடைய ஒரு ஒரு செய்தி வந்து கிடைச்சது. அப்ப அந்த செய்தியில பார்க்க போறப்ப ஆஞ்சநேயர் வந்து சூரியனை பிடிக்க போறார். சூரியனை பிடிக்க போறப்ப கூட எல்லாரும் போறாங்க. ராகு பகவான், கேது பகவான் எல்லாருமே போறாங்க. போற உடனே அவங்கெல்லாம் ஒரு பொறாமப்பட்டு இந்திரன்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி சூரியனை போய் அவர் பிடிக்க போறாரு, பிடிச்சா எல்லாமே இதாயிரும்னு சொல்லி அவர் மேல பண்ணோம்னா அவர் அந்த தேவேந்திரன் வந்து என்ன பண்ணாரு, ஆஞ்சநேயரை தன்னுடைய கதாயத்தால் அடிக்க வர்றார். அடிக்க வரப்ப ஆஞ்சநேயர் இப்படி ஒழுங்குன அந்த அவருடைய இது அந்த கதாய அடி தோள்பட்டியில விழுந்துருச்சு. அப்ப நானா யோசிச்சேன், மூல நட்சத்திரக்காரங்கள் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பா தோள்பட்ட வலி இருக்கும் அப்படின்னு நினைச்சு, எங்கிட்ட மூல நட்சத்திரத்துல யாரு பிறந்து வந்திருந்தாலும் அவங்ககிட்ட கேட்பேன், உங்க வீட்டுல யாராவது தோல் வலி இருக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்பேன். ஆமான்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொன்னு, ஆஞ்சநேயர் வந்து ராமனுக்காக பாலம் கட்டினவர். அப்ப மூல நட்சத்திரக்காரங்க தான் அவங்க வீட்டுல ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணவங்க உண்டு, அல்லது வீடு கட்டி விற்கிறவங்க உண்டு, அல்லது பில்டிங் கான்ட்ராக்டர் உண்டு, பில்டிங் என்ஜினியர் உண்டு. இந்த மாதிரி இருக்கின்ற பட்சத்துல இதையெல்லாம் கேட்கிறப்ப அவங்க ஓகே அப்படிங்கிறாங்க. அதே போல ரோகிணி நட்சத்திரம், அது வந்து கண்ணனுடைய நட்சத்திரம். ஆனால் அதனுடைய இது வந்து நாகமாக வருகிறது. அப்ப நாகமா வருகின்ற பொழுது அவங்க வீட்டுல கண்டிப்பா கை வைத்தியம் தெரிஞ்சவங்க ஏதாவது இருப்பாங்க, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க யாராவது இருப்பாங்க. ஏனென்றால் ராகு விஷம் அல்லவா, ராகு என்பது கெமிக்கல். அப்ப வந்து நாகம் விஷம் அல்லவா, நாகம் வந்து ராகுனுடையது கெமிக்கல். திருப்பூர் தொழில் சம்பந்தப்பட்ட செய்வாங்க, சொந்தமா செய்வாங்க, அல்லது திருப்பூர் கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது கூட நாம் அதை மாதிரி பண்றப்ப கேட்கிறப்ப சரியாக வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொடுக்கிறேன். இதுதான் சூட்சமா, வேறு ஒரு சூட்சமே இல்லைங்க. நான் எதுவும் கண்டுபிடிக்கல, எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே போல இந்த காலத்துல வேலைங்கிறது வந்து ரொம்ப சிரமம். அதாவது ஒருவருக்கு 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம். 2ஆம் இடம் பணத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்ப வந்து இதை என்ன பிரிச்சிருக்காங்க, நீர், தீ, நிலம், காற்று என்ற தத்துவத்துல பிரிச்சிருக்காங்க. அப்ப 2ஆம் அதிபதி எங்கு இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம வழிபாடு செய்து வந்தால் வருமானம் நல்ல முறையில் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது 2ஆம் அதிபதி தீ ராசியில் இருந்தால் அங்க கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்கு நாம எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், அல்லது யாகங்கள் நடந்தால் ஹோம குச்சிகள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அந்த இடத்துல வந்து ஏதாவது எலக்ட்ரிக் லைட் இந்த மாதிரி போச்சுன்னா அது வாங்கி கொடுக்கலாம். அதே போல நீர் ராசியில் இருந்தால் அந்த தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த கோயில் எதா இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கலாம், அல்லது பன்னீரால அபிஷேகம் செய்யலாம். இது செஞ்சால் அந்த இது ஆக்டிவேட் ஆகுது. அதே போல நில ராசியில் இருந்தால் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த கோயில் இருக்கா அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம சரி பண்ணி கொடுத்தாலும்
அந்த நமக்கு வேலையினுடைய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கு. அதே போல காற்று ராசி இருந்தால் ஃபேன் வாங்கி கொடுக்கலாம், அல்லது ஒளிபெருக்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது செஞ்சு கொடுத்தா நமக்கு வருமானம் நல்ல முறையில் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். இதுதான் வேலையினுடைய சம்பந்தம். அதே போல ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக 9ஆம் இடத்தை பார்க்க வேண்டும், 2ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். இது சரியிருந்தால் கூட 9ஆம் இடம் கெட்டு இருந்தால், அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 9ஆம் இடம் கெட்டிருந்தால், அம்மா உங்க பெண்ணுக்கு இந்த இடம் இந்த மாதிரி கெட்டிருக்குது, இந்த மாதிரி மாப்பிள்ளையை பார்த்தா தான் நீங்க உங்க பெண்ணுக்கு வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிடணும். அதே மாதிரி பையன் வீட்டுக்கு, அம்மா உங்க பையனுக்கு இந்த மாதிரி பொண்ணை தான் பார்க்கணும், இந்த மாதிரி இருந்தா தான் வாழ்க்கையில் அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். ஏன்னு கேட்டா கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். இதுல அதையும் இன்னொன்னு சொல்லணும். உங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பார்க்கணும்னா பொண்ணோட அப்பா அம்மா, பையனோட அப்பா அம்மா இவங்க தான் வந்து முடிவு எடுக்கணுமே ஒழிய இடையில யார் பேச்சை கேட்டீங்கனாலும் தொந்தரவாகும். ஏன்னா இப்ப வந்து வர்றப்ப வந்து பாதி ஜோசியம் தெரிஞ்சவங்க, அதாவது வந்து யூடியூப்ல பார்த்து இந்த அந்த குரு பயிற்சி பலன், ராகு பயிற்சி பலன், அதையெல்லாம் சனி பயிற்சி பலன் இதெல்லாம் பார்த்து அவங்க பாதி ஜோசியர் தெரிஞ்சு அவங்களும் குழப்பி நம்மளையும் குழப்பி இருக்கிறவங்களையும் குழப்பி விட்டுருவாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு நாம தான் அதில் சொல்லணும். அப்ப அவங்களே அது கேட்டாலும், அம்மா அதெல்லாம் ஒரு பொது பலன், உங்க ஜாதகத்துல என்ன எழுதியிருக்கோ அதுதான் விதி, இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு அதையும் நாம அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள திருத்தக்கூடிய ஒரு பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்கு. அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அன்னதானம் நல்ல முறையில பண்ணணும். ஏன்னா கர்ணன் வந்து பிறந்தது பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துல கர்ண பகவான் வந்து எல்லா தான தர்மமும் பண்ணார், ஆனா அன்னதானம் மட்டும் பண்ணல. அதனாலதான் அவருக்கு அங்க மேலோகத்துல போய் சில பிரச்சனைகள். ஆக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்னதானம் செய்து வந்தால் மிக மிக நன்று. அதே போல பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை வந்தால் அவர்களை பாதிப்பது கிடையாது. காரணம் நாகாசுரத்தை கையில் வைத்திருந்தவர். ஆக அந்த நாகாசுரத்தை அவர் கையில் வைப்பதால் இது வந்து நாமளா தெரிஞ்சிட்டு இதையெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லணும். அதே போல குழந்தை பிறப்பு தாமதமானால் பெண்களுக்கே உண்டான இயற்கை பிரச்சனைகள் இருந்தால் நாம் ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்தை பார்க்குறோம், 5ஆம் இடம் இப்படி இருக்கு, 9ஆம் இடம் இப்படி இருக்கு பார்க்குறோம். அதே போல பெண்களுக்கு விருச்சிகம் கெட்டிருக்கான்னு பார்க்கணும். விருச்சிகம் கெட்டிருந்தால் அவர்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கே உண்டான சில பிரச்சனை இருக்கும். அப்பொழுது கரூர் அருகே பெட்டவாய்த்தலை என்ற ஊர் இருக்கிறது. இப்போ கரூர்லேருந்து திருச்சி போகிற வழியில பெட்டவாய்த்தலை என்ற ஊர் இருக்கிறது. அங்கு இறங்கணும். அங்கு இறங்கி அந்த 1 மீட்டருக்குள்ள போனா தேவஸ்தானங்கிற ஊர். அந்த தேவஸ்தானம் ஊருள்ள அருள்மிகு மத்தியார்ஜுனேஸ்வர் கோயில் என்ற கோயில் இருக்கிறது. அங்கே பொற்றாளம் பூவாய் சித்தர் என்ற ஒரு சித்தர் முக்கியமாக இருக்கிறார். அங்கு போனா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 101 ரூபா ஒரு கோரிக்கை சீட்டு எழுதி வைப்பாங்க. அந்த கோரிக்கை சீட்டு எழுதி வச்சுட்டு வந்தா நமக்கு எந்த பெண்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைகள், அதாவது ஏஜ் அட்டன் பண்றது லேட்டானாலும் சரி, குழந்தை பாக்கிய தாமதமானாலும் சரி, அல்லது அவங்களுக்கு உண்டான இயற்கை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மேற்கொண்டு கரு தங்காமல் இருந்தாலும் சரி, அங்கு போய் வர மிக மிக நன்று. ஆனால் அந்த கோயிலில் என்ன செய்வார்கள் தெரியுமா, ஒரு 11 நாளைக்கு அந்த விபூதி கொடுப்பாங்க. அந்த 11 நாளைக்கு அந்த விபூதியை காலையிலையும் சாயந்தரமும் நாம தண்ணியில கலக்கி சாப்பிடணும். தண்ணியில கலக்கி சாப்பிட்றப்ப அந்த 11 நாள் நாம நான்வெஜ் யூஸ் பண்ணக்கூடாது. நான்வெஜ் யூஸ் பண்ணா சில பிரச்சனைகள் கொடுக்கும். நான்வெஜ் யூஸ் பண்ணாம இருக்கிறப்ப இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது என்பதையும் தெரிவித்துக் கொடுங்க. இதோ ஒரு சூட்சமா, வேற ஒரு சூட்சமே இல்லைங்க. அதே போல கடக லக்னம் கடகராசி
விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி, மீன லக்னம் மீன ராசி. இந்த ராசிக்காரர்கள் நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. காரணம், இது மோட்ச ராசி. சனியினுடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. அங்குதான் அந்த முழு நட்சத்திரங்கள் சனியுடைய நட்சத்திரங்களுக்கு. ஆக மோட்ச ராசி. அந்த மோட்ச ராசி என்கின்ற பொழுது நாம் ஏதாவது ஒரு விட்டு விலக வேண்டும். அந்த விட்டு விலகுவது என்பது நான் இல்லாமல்ல, பொதுவாகவே ஜோடர்கள் இந்த ராசியில் இருந்தாலே அவர்கள் நான்வெஜ் தொடாமல் இருந்தால் அவர்கள் சொல்கின்ற வாக்கு அப்படியே பலிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நாம் தெரிந்த விதிகள், தெரியாத சூட்சமங்கள். அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆக மேற்கண்ட ராசிக்காரர்கள் இந்த மாதிரி இருந்தால் மிக மிக நன்று. அதேபோல் கடக லக்னம், விருச்சிக லக்னம், மீன லக்னம், இந்த ராசி லக்னத்துக்காரர்களுக்கு சுக்கிர திசை வந்துவிட்டால் அவர்களுக்கு இருந்தாலும் சரி, அவருடைய குழந்தைகள் பிறந்து அவர்களுக்கு அந்த சுக்கிர திசை வந்தாலும் சரி, தகப்பனாரை பாதிக்கும். அப்பொழுது அந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்க வேண்டும். தத்து கொடுத்து வாங்கிட்டால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் கடக லக்னத்துக்கு 4, 11 கூடிய சுக்கிரன், ஆனா 9க்கு 3 கூடிய சுக்கிரன். தகப்பன் ஸ்தானத்துக்கு 3 கூடிய சுக்கிரன். விருச்சிக லக்னத்துக்கு 9க்கு 9ஆம் இடம் கடகம், அதுக்கு பாதகாதி சுக்கிரன். மீன லக்னத்துக்கு 3 கூடியவர் சுக்கிரன் ஆகிறார். ஆனால் அவர் 9க்கு நேர் 7ஆம் இடத்துல 9க்கு 12ஆம் அதிபதியாகிறார். ஏன்னா விருச்சிகத்துக்கு நேர் 7ஆம் இடம் ரிஷபம், அந்த விருச்சிகத்துக்கு 12ஆம் இடம் துலாம். ஆக அவர்கள் குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்குவது மிக மிக நன்றி என்பதையும் தெரிவித்துக் கொடுக்கிறேன். இதுதான் தெரியாத ஒரு சூட்சமம். ஆக ஜோடம் என்பது மகா அற்புதம். இதை நாம் எப்படி உள்வாங்குகிறோமோ அதன் மூலம்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் மகர லக்னம் மகராசி, கடக லக்னம் கடகராசி, இவர்கள் சொந்த வீடு வாங்கவே கூடாது. அதாவது கடக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியே பாதகாதிபதி ஆகிறார். அதேபோல் மகர லக்னத்துக்கும் 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியார். ஏன்னா கடக லக்னத்துக்கு 4க்கும் உடையவர் 11க்கும் உடையவர், மகர லக்னத்துக்கு செவ்வாய் 4க்கும் உடையவர் பாதகாதிபதி. அப்பொழுது இவர்கள் கட்டிய வீடை வாங்க நன்று. இது நாம சொல்லிடுறோம். ஆனா இது சூட்சமம். மகர லக்னம் என்றால் அங்கே திருவோண நட்சத்திரம் இருக்கிறது. நட்சத்திரம் என்பது வாமனர் பிறந்த நட்சத்திரம். அந்த வாமனர் என்ன செய்தார்? மகாபலி சக்கரத்திட்ட போய் எனக்கு 3 அடி கொடு அப்படின்னார். உடனே என்ன பண்ணாரு? 1 அடி வச்சிட்டார், 2வது வச்சிட்டார், 3வது அடி எங்க வைக்கணும்னா என்னுடைய தலைமையில வை அப்படின்ட்டார். அப்ப என்ன ஆகுது? அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. அதனால அவங்க சொந்த வீடே வாங்கக்கூடாது. அதே போல மகர லக்னம் மகர ராசியாக இருந்தால் கண்டிப்பா அவங்க வீடு வாங்குறப்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வாங்கிக்கணும். இல்லைன்னா ஏதாவது தொந்தரவு வரும். ஏன்னா அது எஸ்பெஷலி திருவோண நட்சத்திரக்காரங்க அந்த மாதிரி வாங்கணும். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்க, எனக்கு ஜோடம் தெரியாது. அப்பொழுது எனது தந்தையார் ஒரு வீடு வாங்கினார். ஒரு வீடு வாங்கின்ற பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் இது என்னுடைய இடம் ஒரு 2 அடியோ 3 அடியோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. தந்தையார் அளந்து பார்க்குறப்ப அளந்து பார்க்காம அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 3 அடி தட்டி விட்டார். அப்ப எனக்கு போனது அந்த 3 அடி, அதாவது என் தந்தையாருக்கு போனது 3 அடி, அதுக்கு பின்னால ஒரு 3 அடி 6 அடி போச்சு. அப்புறம் என் தந்தையார் அந்த வீட்டை வித்துட்டே வந்துட்டார். அதற்கு பின்னால என் தம்பி திருவோண நட்சத்திரம் சமீபத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலதான் ஒரு இடம் வாங்கினான். இடம் வாங்கினா அவனுடைய மருமகளுடைய தாத்தா அவ பேருக்கு இடத்தை கொடுத்தாரு. இடத்து கொடுத்தோன்னா நல்லது. திடீர்னு என்னாச்சு? அந்த பொண்ணோட தாய் மாமா என்ற இடம் இதுல 3 அடி 4 அடிக்குன்னு சொல்லி பைப்பு அது இதெல்லாம் உடைச்சு போட்டாப்ப. உடைச்சு போட்டப்ப கடைசியில கவர்மெண்ட் சர்வேயர் விட்டு அளக்கிறப்ப இடம் கரெக்டா இருந்தது. அப்ப பார்க்க போறப்ப அந்த திருவோண நட்சத்திரக்காரங்கள் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அப்பா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்துக்க, எழுத்துல பத்திரத்துல எல்லாமே கரெக்டா வச்சுக்க, இல்லைன்னா நாளைக்கு பிரச்சனை வரும்னு நாம சொல்லக்கூடிய ஒரு இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது என்பதையும்
தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஒரு ஜாதகத்தில் நாம பார்க்க போறப்ப இதே மாதிரி ஒரு கணவன் மனைவி தகராறு பார்த்தா 2 பேரும் நல்ல முறையில சம்பாதிக்கிறாங்க. அது அடுத்தவங்க தலையீட்டுல, அதாவது என்ன தெரியுமா, சொல்லக்கூடாது, இருப்பினும் ஒரு சில வேண்டாதவர்கள் பேச்சு கேட்டு பிரச்சனை. அப்ப வந்தாங்க நம்ம கிட்ட. பார்த்தா அவங்களுக்கு ஜாதகம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா அவங்க இதுல அடுத்தவங்க தலையிடுறாங்க. அடுத்தவங்க தலையிடுப்ப அந்த பொண்ணுக்கு கரெக்டா 7ஆம் இடம் எதிர்பாலினம் அல்லவா. அந்த எதிர்பாலினத்தவர்களுடைய பேச்சு கேட்டு அந்த பொண்ணு தன்னுடைய கணவனை அந்த பிரச்சனைகள் பண்ணிட்டு, அப்ப வந்தோம்னா அவங்க அந்த பொண்ணு அந்த அந்த கணவரை நான் சொன்னேன், உங்க மனைவியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இல்லைங்க அவன் மாட்டாங்க. இல்லைங்க நீங்க கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், கூட்டிட்டு வரலைன்னா தீர்வு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு, அம்மா உன்னுடைய ஜாதகத்துல இந்த சூழ்நிலைமா இந்த மாதிரி இருந்ததுன்னா உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். ஜாதகம் எல்லாம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, அடுத்தவங்க பேச்சை கேட்கக்கூடாது, அடுத்தவங்க பேச்சை கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிப்புன்னு சொல்லி நாம சேர்த்துட்டோம். அப்ப ஜாதகத்தினுடைய சூட்சமங்கள் அதான். அப்ப பார்க்க போறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி எந்திரம் ஓடிட்டு இருந்தது. அந்த தசாபுத்தி எந்திரத்தை நாம கவனிக்காம இருந்தா கூட, கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருப்பாங்க, பிரிச்சு விட்டுருப்பாங்க. எப்பவுமே ஒரு ஜோடர் சேர்த்து வைக்க தான் பார்க்கணுமே ஒழிய பிரிச்சு வைக்க பார்க்க கூடாது என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. இந்த மாதிரிதான் ஒரு சில சூட்சமங்கள் நாமளா தெரிஞ்சுக்க வேணும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது ஒருவருக்கு அதிர்ஷ்டம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். 5ஆம் இடம் அதிர்ஷ்டமாகின்ற காரணத்தால் 5ஆம் அதிபதி ஜாதகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம், எந்த ராசியில வேணாலும் இருக்கலாம், என்ன நட்சத்திரத்தில் வேணாலும் இருக்கலாம். அதனுடைய 2வது நட்சத்திரத்தை நாம் இயக்க வேண்டும். அதனுடைய 2வது நட்சத்திரத்தை இயக்கின்ற போது ரொம்ப நல்லது. இப்ப பாருங்க, இன்னைக்கு பரணி நட்சத்திரம் முடிஞ்சு இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம். எனக்கு இன்னைக்கு பேசுற ஒரு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு கிடைச்சது. இதுவே ஒரு நமக்கு ஒரு சூட்சம் மாதிரி நாம தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஜாதகத்துல யோகி அவயோகின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த யோகி அவயோகி என்பது சூரியன் நிற்கின்ற டிகிரி, சந்திரன் நிற்கின்ற டிகிரி, இது ரெண்டையும் கூட்ட வேண்டும். கூட்டி 360 கூட்டணும். அதோட 93.20 கூட்டணும். 93.20 கலையை கூட்டணும். கூட்டி 360க்கு மேல் வந்தால் 360 டிகிரி கழித்து விட்டு மிச்சம் என்ன இருக்குதோ அது அவருடைய யோக புள்ளி. இப்பொழுது எனக்கு பாருங்கள், எனக்கு சூரியன் 269.15 என்னமோ இருக்கார், 270 போட்டுக்கலாம். சந்திர பகவான் 13.40, அப்ப 283.40. அந்த 93.20 கூட்ட 377 ஆகுது. 377ங்கிறப்ப 360 கழிச்சோம்னா 17 டிகிரி. அந்த 17 டிகிரிங்கிறப்ப மேசத்துல 13.20 முடிஞ்சது. அடுத்தது பரணி நட்சத்திரம். அப்ப எனக்கு சுக்கிரன் யோகியா வருகிறார், பரணி நட்சத்திரம் யோகியா வருகிறார். அவயோகி என்பது அதனுடைய 15ஆம் நட்சத்திரம். பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். விசாகம் எனக்கு குரு அவயோகியாக வருகிறார், சுக்கிரன் யோகியாக வருகிறார், குரு அவயோகியாக வருகிறார். அப்பொழுது குரு அவயோகியாக வருகின்ற பொழுது, குரு என்பது குருமார்களை சொல்லலாம், கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியரை சொல்லலாம். இந்த மாதிரியிடம் அந்த தோஷம் நிவர்த்தியாக அவரிடம் சென்று ஆசிரியர் வாங்கலாம். ஆனால் எனக்கு சுக்கிரன் யோகியாக வந்ததால் இதான் ஒரு நல்ல பாயிண்ட், அருமையான பாயிண்ட். எனக்கு மகர லக்னம், 7ஆம் இடம் சந்திரனுடைய வீடு. அந்த 7 கூடிய சந்திரன் 4ஆம் இடத்துல யாருடைய நிற்கிறாரு, யோகியினுடைய பரணி நட்சத்திரத்தில் நிற்கிறார். அப்ப மனைவி வந்த பின்னாலதான் யோகம். ஏன்னா 4ஆம் இடம், அதாவது 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது மனைவி வந்த பின்னால்தான் இடம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கும். அப்ப மனைவி ஹீரோ, நான் ஹீரோ. இதை சொல்லுவதற்கு நான் ஒன்றும் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் யோகி அவயோகியும் இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறது. அப்பொழுது நமக்கு ஒரு நல்ல நேரம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த யோக டிகிரியிலே ஒரு காரியத்தை தொடங்கினால் மிக மிக நன்று.
அதே போல இந்த காலத்துல வேலைக்கு போறதெல்லாம் பெரிய குதிரை கொம்பு, வேலை கிடைக்கிறதும் குதிரை கொம்பு, வேலையில போய் நாம நிலைச்சு நிக்கிறதும் பெரிய குதிரை கொம்பா மாறிடுது. அந்த நேரத்துல வந்து இன்னைக்கு அஷ்டமிங்க, இன்னைக்கு நவமிங்க, கரிநாள் இருக்கு, இதெல்லாம் பார்க்கவே முடியாது, பார்க்க கூடாது. அதுக்கு நாம என்ன சொல்லணும் அவங்க கிட்ட? அஷ்டமியாவது நவமியாவதுமா நாமெல்லாம் வேலைக்கு போறோம், வேலை இருந்தால் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்போ வந்து ஒன்றும் பண்ண வேண்டியது நேரா விநாயகர் கோயில் போமா, ஒரு செதல் தேங்காய் போட்டு போங்க, போயிட்டே இருங்க, எல்லா காரியத்துக்கும் போயிட்டே இருங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாம அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சூட்சமான வழியை காட்ட, அவங்க வழி காட்டினோம்னா அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க போய் 4 பேர்கிட்ட நமக்கு ஒரு நல்ல மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அது ஒரு சூட்சமம். இந்த மாதிரி நாம போயிட்டே இருந்தோம்னா எல்லாமே வாழ்க்கையில சக்சஸ் ஆகும். அதே போல ஒரு லக்னம், எந்த லக்னம் வேணாலும் வச்சுக்கோங்க. லக்னத்துல வந்து பாதகாதிபதி உட்கார்ந்துருக்காரு. லக்னாதிபதி எங்க வேணாலும் இருக்கு, லக்னத்துல பாதகாதிபதி உட்கார்ந்துருக்காரு. என்ன பண்ணணும்? அந்த பாதகாதிபதி அந்த லக்னத்துக்கு எந்த நட்சத்திர சாரத்தில் உட்கார்ந்துருக்கார். இப்ப எனக்கே எடுத்துக்கங்க, மகர லக்னம், 11ஆம் அதிபதியான சனி, 11ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் வந்து என்ன பண்றாரு? துலாத்தில் இருக்கார், லக்னத்துக்கு 10ல் இருக்கார். அப்ப அந்த துலா அந்த பாதகாதிபதியான செவ்வாய் துலாத்துல வந்து விசாக நட்சத்திரத்தில் இருக்கார். விசாகம் எனக்கு லக்னத்துக்கு 3, 12 கூடையவர். அப்ப என்ன ஆச்சு? நான் வந்து செவ்வாய் என்பது சகோதர சகோதரிகள் வழியா அவங்க கிட்ட அதிகமா டச்சப் வச்சுக்க மாட்டேன். தேவைன்னா பேசுவாங்க, இல்லைன்னா பேசவே மாட்டேன். அந்த மாதிரி டச்சப் வச்சு கூட அந்த பாதகாதிபதி கூட நாம சக்சஸா மாத்திக்கலாம் என்பது அடியனுடைய ஒரு தாழ்மையான கருத்து. எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்றேன். என்னுடைய ஜாதகத்துல, அதாவது வரக்கூடிய கிளைண்ட் ஜாதகத்தெல்லாம் பொருத்தி இதெல்லாம் சக்சஸ் ஆனது தான் நான் சொல்றேன். அதே போல இப்ப ஒரு ஜாதகத்துல இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறது வந்து ராகு கேது தோஷம். ராகு கேது தோஷம் உண்மை இல்லைன்னு சொல்லல. அப்படி ஒருத்தருக்கு இருக்கு, ஒருத்தருக்கு இல்லாம கட்டி வச்சுட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை நாம தான் காமிக்கணும். அப்ப என்ன ஆகுன்னு தெரியுமா? வேலை நிமித்தமா 2 பேரும் பிரிஞ்சிருங்க. வேலை நிமித்தமா பிரிஞ்சிருந்தா அந்த தோஷம் அழிவிட்டு போகும். உதாரணத்துக்கு என்னுடைய தம்பி ஜாதமே, அதாவது என்னுடைய தம்பி மனைவிக்கு ராகு தோஷம் இருக்கு, தம்பிக்கு இல்லை. வேலை நிமித்தமா கிட்டத்தட்ட 2 பேரும் 25 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க. மாசத்துக்கு ஒருக்காவோ 2 மாசத்துக்கு ஒருக்காவோ தான் வருவான். இந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு இருந்ததுனால அந்த தோஷம் அடிவிடாம போகுது. அதே போல செவ்வாய் தோஷம் சொல்றாங்க. இந்த செவ்வாய் தோஷம் 8ல் செவ்வாய் இருந்தால் ஒன்றும் பயந்து கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவாக பெண்களுக்கு செவ்வாய் இருந்தால் பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாப்பிள்ளை திருமண கயிறு பூட்டு வரவா, அதாவது கும்பகோணம் அருகே திருமங்கலக்குடி என்ற ஊர் இருக்கிறது. அங்கு அருள்மிகு பிரணநாதேஸ்வரர் மங்களாம்பிகை கோயில் இருக்கிறது. பெண்கள் அந்த மங்காம்பிகை கோயில் சென்று, அதாவது மங்களாம்பிகை கோயிலுடைய மாங்கல்ய சரடு கட்டி வர அவங்களுக்கு ஆயுள் தீர்க்கம். அதற்கு காரணம், ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசனிடம் ஒரு மந்திரி வேலை பார்த்து வந்தார். அரசன் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக ஒரு சில வேலைகள் செய்ய அந்த மந்திரியிடம் பணம் கொடுத்து வந்தார். ஆனால் அந்த மந்திரி ஆகப்பட்டவர் என்ன பண்ணார்? அந்த பணத்தை பூரா அப்படியே ஒரு சிவன் கோயிலுக்கு இது பண்ணார். சிவன் கோயில் பண்ண உடனே அரசர் வந்து கேட்கிறப்ப என்னாச்சு, கரெக்டா அரசர்கிட்ட கணக்கு சொன்னாப்புல, கணக்கு சொன்னா சரின்னு சொல்லி அரசர் வந்து கணக்கு கேட்கிறாரு. அண்ணன் என்ன வேலை செஞ்சு, எது வேலை செஞ்சு, வேலை செஞ்சு, சரி வேலை காமிக்கணும்னா அவர் நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சார். கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சாணம்னா என்ன பண்ணாரு? நான் உன்னை இந்த வேலையை நீ கோயில் வேலையை செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அரசர் அவனை பிரசேதம் பண்ணிட்டார். அப்ப அந்த மந்திரியுடைய ஒய்ஃபு தீவிர சிவபக்தை, அது அந்த அம்பாள் பக்தை, திருமங்கலக்குடியிலே இருக்காங்க. அந்த அந்த அம்மா போய் மங்களாம்பிகிட்ட வேண்டுச்சு, என்னுடைய கணவருக்கு உயிர் பிச்சை கொடு. ஆனா அந்த அம்மா சொல்லிச்சு, அவன் அரசே நீங்க சிரச்சேதம் பண்ணிட்டீங்க, ஆனா அவரை வந்து என்னுடைய ஊரில் புதைக்கு கொடுங்க அப்படின்னா பணத்தை எடுத்து வந்துட்டாங்க. எடுத்து வந்தோடனே இந்த அம்மா போய் மங்களாம்பிகை வேண்ட, மங்களாம்பிகை அவருக்கு வந்து உயிர் பிச்சை கொடுத்து. அப்ப 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஆகாது என்று சொல்கிறார் அல்லவா? அப்பொழுது வந்து
அந்த மங்களாம்பிகை கோயில் சென்று அந்த மங்கள ஞானியிலே அந்த கயிறு பூட்டி மங்கள ஞான் பூட்ட நன்று. இதுதான் நாம் தெரியாத சூட்சமங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா பயந்துக்கு வேணுங்கிறத அம்பாள் கோயிலுக்கு 7 பாக்கெட் குங்குமம் வாங்கி கொடுக்கலாம், அல்லது 7 சுமங்கலிக்கு 7 குங்குமம் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அதை விட நாம அம்பாள் கோயிலுக்கு குங்குமம் பாக்கெட் வாங்கி கொடுக்கறதே ரொம்ப விசேஷமா தெரியுது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி நாம் ஜாதகத்தினுடைய ஒவ்வொரு பிரிவுகளையும் ஒவ்வொரு இதிலையும் உள்நோக்கி செல்ல வேண்டும். அதே போல் இப்பொழுது சூரியன் மன்னிக்கவும் சுக்கிரன் கன்னியிலே நீசமாகிறார். கன்னியில் நீசமாகின்ற பொழுது அது நில சம்பந்தப்பட்ட வீடு. சுக்கிரன் என்பது அக்காவை சொல்லலாம், அத்தையை சொல்லலாம். போன ஜென்மத்திலே இவர்கள் பங்கு பிரிக்கின்ற பொழுது அக்காவுக்கோ அல்லது அத்தைக்கோ, அதாவது தகப்பனார் அக்காவை தங்கச்சி ஏமாத்திருக்கலாம், அல்லது இவர் போன ஜென்மத்தில் அக்கா தங்கச்சி ஏமாத்தலாம். அதனாலதான் அந்த சுக்கிரன் அங்கே நீசமாகிறார். அப்பொழுது பங்கு பிரிக்கின்ற பொழுது இவர்கள் தன்னுடைய சொந்த அக்காவுக்கோ அல்லது அத்தைக்கோ கொஞ்சம் அதிகமா விட்டு கொடுத்தாங்கன்னா அந்த நிவர்த்தி ஆகும். அதே போல செவ்வாயும் சுக்கிரனும் 6, 8ஆக இருந்தால் சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டி வரும். செவ்வாய் கணவர்காரர்கள், சுக்கிரன் பெண்காரர்கள் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும். அப்பொழுது அவர்கள் வீட்டிற்கு முன்னால் ஏதாவது பூச்செடியோ அல்லது பல மரங்களோ வைத்து யார் வேண்டுமானாலும் பறித்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் 6, 8 இருக்கின்ற அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிவிடும். அதேபோல் குழந்தை பிறப்பு தாமதமானால் நான் மேற்கு கோயிலுக்கும் போகலாம், அல்லது குழந்தை பிறப்பு தாமதமானால் கணவன் மனைவி இருவரும் திருச்செந்தூர் முருகன் கோயில் செல்ல வேண்டும், சாமி கும்பிடலாம். ஆனா எப்படி தெரியுமா கும்பிடணும்? கடலில் குளித்து ஆணாகப்பட்டவர் மஞ்சள் வேஷ்டி மஞ்சள் துண்டு, பெண்ணாகப்பட்டவர் அதே மாதிரி மஞ்சள் கலரில அந்த ஜாக்கெட் வைத்து 4 கிணற்றில் நீராடி, அதற்கு பின்னால் அங்குள்ள 3 தீவு சமாதி இருக்கு 4 கிணற்றுக்கு பக்கத்திலே. காசிசாமி, மௌனசாமி, ஆறுமுகசாமி, அவங்க 3 பேர் தான் அந்த திருச்செந்தூர் கோயில் கட்டுறதுக்கு முக்கியமானது. வந்து சாமி கும்பிட்டு திருச்செந்தூர் பகவானை கும்பிட்டுட்டு கொடி மருந்துகிட்ட அவங்க கிட்ட வேண்டுதல் வைக்கணும். வேண்டுதல் வச்ச பின்னால ஒரு நாள் இரவோ, முடிந்தால் 3 நாள் தங்கலாம், இல்லைன்னா ஒரு நாள் இரவு தங்கிட்டு இவங்க வந்துடணும். வந்துட்டு அதற்கு பின்னால் தனது ஊரில் உள்ள முருகன் சென்று வழிபட்டு வர கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு என்பதையும் தெரிவித்துக்கொள்ளும். இதுதான் தெரிஞ்ச சூட்சமும் தெரியாத சூட்சமும் அவதான், வேற ஒன்றும் இல்லை. நாம் போறாங்க, போறப்ப இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லி கொடுக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு இந்த காலத்தில திருமணம் செய்து விட்டால், ஏன்னா இந்த எல்லாம் பெண்ணும் சரி ஆணும் சரி ஐட்டு வேலை செய்யறாங்க, நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க, குழந்தை பிறப்பை தாமதப்படுத்துறாங்க. நாம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், அம்மா கல்யாணமாய் இவ்வளவு நாள் உங்க 2 பேருக்கும் டைம் நல்லா இருக்கு, குழந்தை பிறப்பை தள்ளி போட்டுறாதீங்க. தள்ளி போட்டீங்கன்னா பின்னால உங்களுக்கு அது சிரமமாகும் என்பதை நாம தான் எடுத்து சொல்லி அவங்களுக்கு அவங்க ஜாலியா இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. அப்பொழுது இது அந்த டயத்தை விட்டாச்சுன்னா அடுத்த டைம் எப்படி வருது நாம தெரியாது. எப்போ வருவோம், என்ன மாதிரி அந்த மாதிரி கிடையாது. இப்பொழுது கோச்சாரத்திலே மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார். அது மேச ராசிக்கு 12ஆம் இடம் ஆகிறது, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம் ஆகிறது. இந்த மாதிரி பொறுக்கின்ற பொழுது பொதுவாகவே அது காலப்புருஷனுக்கு 12ஆம் இடம். அப்பொழுது வாக்கிங் போயிட்டே இருக்கணும். வாக்கிங் போனோம்னா எந்த பெறாது. அதே போல 12இல் செவ்வாய் இருந்தாலும், அந்த இடத்தில் செவ்வாய் சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் வாக்கிங் நல்ல முறையில போகலாம். அதே போல செவ்வாய் பகவான் சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்க ஃபுட்பால் பிளேயரா நல்லா வருவாங்க, இந்த மாதிரி வருவாங்க. இதெல்லாம் நாம் அவங்களுக்கு விளையாட்டுங்கிறப்ப நீங்க இந்த மாதிரி இது பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லணும். இதுதான் ஒரு சூட்சங்களுடைய, வேற ஒண்ணும் இல்லை. நான் எதுவுமே கண்டுபிடிக்கலைங்க,
பெரியவங்க சொன்னதை அப்படியே நாம பொருத்தி நாம அது பண்றமே ஒழிய வேற ஒண்ணும் இல்லை. வாய்ப்பளித்த உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் பல குழுல படைக்கிறேன். அதாவது தீப ஜோடாலயம், பராசரர், எஸ்டிகே சோஜாய் குழு, ஜோட ஞான ஒளி குழு, தீப ஜோடாலயம் போன்ற குழுக்கள், ஆய்வுக்குழு சென்னை போன்ற ஜோட ஞான குழு எல்லாம் பயிர்க்க காரணம், ஏதாவது விஷயம் நமக்கு தெரியுமா, அதை நாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி பயனடையுமா என்பதைத்தான் நான் தெரிகிறேனே ஒழிய வேறு ஒன்றுமில்லை. இதுதான் எனக்கு தெரிந்த சூட்சமங்கள். இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த இந்த தேசிய மகளிர் கூட்டமைப்புக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் நான் வணங்கும் என்னுடைய குலதெய்வம் கூத்த பெருமழையினார் அனைவர் வாழ்விலும் நல்ல முறையில் ஒளி வீச அருள்புரியும்படி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 ஐயா. தங்களோட உரை அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. அதாவது என்னன்னா, தனக்கு தெரிந்ததை தான் கற்றதை தன்னுடைய அனுபவத்தை அப்படிங்கும் போது அது தனக்குள்ளேயே வச்சுக்காம அடுத்தவர்கள்ட்ட சொல்லி அது பகிர்ந்துகிட்டது அப்படிங்கிறது மிக சிறப்பு. எந்த ஒரு கலையுமே நம்ம கற்றோம் அப்படின்னா அதை நமக்குள்ளேயே வச்சுக்காம அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கும் போதுதான் அது நல்ல விதமாக பரவும், நல்ல நற்பலன்களையும் தரும் என்றது இயல்பு. ஸோ நன்றி சார், நன்றி. ஸோ இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரையை வழங்க திருப்பூரை சார்ந்த ஐயா அவர்களை வரவேற்கிறேன். தண்டமணி சார், தண்டமணி சார். மேடம் அவர் இல்லை, நீங்களும் நன்றி சொல்லிருங்க. ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றியது மிக மிக சிறப்பு என்று தான் சொல்லணும். ஏன் சொன்னோம்னா, அவர் சொன்ன ஒவ்வொரு கருத்துமே உண்மையானது. அதாவது ஒரு நிகழ்வு அது ஏன் அந்த நிகழ்வானது நம்ம வழக்கத்துக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கான அந்த பூரை கதைகள் என்ன, அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த காலத்திலயும் நமக்கு மறக்காது. அதே போல ஒரு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒரு குருமார்களோ ஒரு ஜோதிடர்களோ ஒரு தெய்வங்களோ இது பேர் பிறந்து அவங்களுடைய வரலாற்றை அந்த நட்சத்திரங்கள் மூலம் பதியப்பட்டிருக்கனால அந்த வரலாறு என்பது நமக்கு நிச்சயமாக ஒரு மனதில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அந்த வகையில் பாத்தீங்கன்னா ஐயா வெங்கட்ரமண சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் தன்னுடைய இந்த ஜோதிட துறையிலான இந்த கருத்துக்களை பகிரிட்ட பாங்கு அப்படிங்கிறது மிக சிறப்பு அப்படின்றதான் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அவருக்கு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் கொடான கொடி நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 ஐயா.